அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமனாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு வேத வசனம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், உன் கையிட்டு இதனால் எத்தனையோ வேலை செய்திருப்பீங்க, அது நடக்க முடியாது, சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். நண்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வீடியோ பார்த்துற மாற்றத்தில், இந்த வசனத்தை கேட்ட மாற்றத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை செய்கிறதுல என்னென்ன காரியத்தில் நீங்கள் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் ஆசீர்வாதத்தில் கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க பேசுகிறாருங்க. எதை பற்றியும் பயப்படாதுங்க. என் வேலையில் இது நடக்கலையே, என் குடும்பத்தில் ஒரு வியாபாரம் பண்ணாது, வியாபாரத்தை செழிக்கப்பில்லையே, அநேக காலத்தில் சோர்ந்து அமர்ந்து உட்காந்துருக்கிற அன்பு பிள்ளையே, உன்னை பார்த்து உங்களுக்கு தாங்க ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னு சொன்னால், கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நிரப்ப போகிறாருங்க. களஞ்சியத்தில் ஒன்றுமே இல்லை, சோர்ந்து போயிருக்கேன், குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எத்தனையோ காற்று நான் சோர்ந்து உட்காந்துருக்கிறேன் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக தாங்க பேசுகிறார். இந்த வசனத்தை மூலியமாய் வசனத்தை அனுப்பி அவர் வழிநடத்தும் வல்லவர். அதான் சொல்கிறார், அந்த வசனத்தை கூர்ந்துகள், நீ கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த தேசத்திலே பிறந்திருக்கலாம், எங்கேயே வளர்ந்துருக்கலாம், அந்நிய தேசத்துக்கு நம்ம போயிருக்கோம், அங்கே கூட ஒன்றும் நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கிறாயா, நிச்சயமாக கர்த்தரும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன வேலை செய்தாலும் சரி, உன் கையினால் அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த வேலையை சொல்லி செய்யும்போது, ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் முன் வச்சு உன் கை வைக்கிறேன்பா, நீர் அதுக்கு பதில் செய்வீராக என்று ஒரு வார்த்தை இயேசுவை நோக்கி கூப்பிட்டுட்டு அந்த பணியை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உன் களஞ்சியங்கள் நிரம்பும், ஆசீர்வாதம் பெருகும், அன்போடு வாழ்வீங்க, சமாதானத்தை சந்தோஷத்தோடு உன் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். முதலாவது என்ன பண்ண, தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல், இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்குற, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோவை பார்த்துக்கிற அன்பு பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீ கையீடு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க. இது நடக்குமோ நடக்க சந்தேகம் சொல்லி செய்யாதீங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா சமாதான சந்தோஷம் தான். ஆமேன். காட் பிளஸ் யூ.